ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வீடியோவில் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வறட்சி வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது, அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இப்போது வறட்சி வந்துருச்சு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கிறதில்ல மாட்டுக்கு கொடுக்குறக்கு. ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு கிணத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நான் உங்களுக்கு சமாளிச்சுட்டுக்கிறேன், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ என்னோடய மாட்டு பண்ணை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாடு இருக்குன்னு. ஸோ அதுக்கு எவ்வளோ தீன் பார்த்தீங்கன்னா செலவாகணும் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் 20 உருப்படி இருக்கும், மாடு கன்றுக்குட்டி எல்லாமே சேர்த்து. ஸோ தீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அளவு பார்த்தீங்கன்னா செலவாயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மழை பெய்யறது பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. ஸோ மழை பெய்யறது நின்றாமே உங்களுக்கு தெரியும் கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ புல்லு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேகமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வளராது. ஸோ நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோன்னா சூப்பர் நேப்பியர் புல் போட்டிருக்கிறோம். அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மசால் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் புல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பச்சை பச்சைலாம் எனக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் புல். இதே பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த புல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக வளர்ந்துடும். நம்ம டக்குன்னு அறுத்து மாட்டுக்கு கொடுத்துடலாம். இதே மழை இல்லாத நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். மழை இல்லாமல் தண்ணி இல்லாத நேரத்தில் இது மாதிரி வறண்டு இருக்கும். நாமளும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி இல்லை கொடுப்போம். ஸோ தண்ணி கம்மியாகிறங்காண்டி பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புல்லு பார்த்தீங்கன்னா மெதுவாக வளர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஸோ இப்படி மெதுவாக வளர்ந்தங்காட்டி என்ன ஆகுதுன்னா, நம்ம மாட்டுக்கு நிறையா புல்லு தேவைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா நிறையா அறுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லு மெதுவாக வளர்றங்காட்டி பற்றாக்குறை வந்துருச்சு. இப்போதைக்கு நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த புல்லுமே பார்த்தீங்கன்னா அறுக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக முளைக்கிறது, அப்போ முளைச்சி 1 மாதம் ஆனதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு என் தலை வரைக்கும் ஒரு 6 அடி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அறுக்கிற ஸ்டேஜுக்கு வரும். இப்போதைக்கு எல்லாமே பார்த்தா 3 அடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வளர்றதுக்கு 1 மாதம் ஆயிரும். இந்த செட்டு எல்லாமே வளர்றதுக்கு 1 மாதம் ஆயிரும். இப்போதைக்கு அந்த தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா பெரிய தென்னை மரம், அந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா புல்லு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அதை அறுக்கக்கூடாது, இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் விடணும். ஸோ பற்றாக்குறைங்கிறங்காட்டி தீன் பற்றாக்குறைங்காட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா அறுத்து எல்லாத்துக்கும் மாட்டுக்கு கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இது மாதிரி பற்றாக்குறை வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கோல் கொஞ்சம் வாங்கிக்கணும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பச்சை தீனி மட்டும் நம்பிட்டு இது மாதிரி ஆயிரும். சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெல் இருக்கிற சமயத்தில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி எமர்ஜென்சி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சின்னதாக ஒரு செட்டு இருக்குது பார்த்தீங்களா வைக்கோல் போர், இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம 1 மாதமாக பார்த்தீங்கன்னா வறட்சி ஆரம்பிச்சுங்காட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டு அந்த வைக்கோல் போரே பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுச்சு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 உருளை தான் இருக்கும். இது மாதிரி எமர்ஜென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவோம். வெறும் வைக்கோல் மட்டும் இப்போ நான் கொடுக்கறதில்ல, அந்த பச்சை புல்லு வைக்கோல் 2 பார்த்தீங்கன்னா கலந்து தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. வைக்கோல் ஒரு 10 உருளை, அந்த பச்சை தண்ணி பார்த்தா அந்த ஏரியா அது பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரும். வைக்கோல் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்து பார்த்தீங்கன்னா வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ 10ஆம் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இது எல்லாமே வளர்றதுக்கு 1 மாதம் தான் ஆயிரும் இந்த ஏரியாவில் வளர்றதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருந்தால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ அது கிடச்சா வச்சுங்க பார்த்தீங்கன்னா கிடச்சுன்னா இது மாதிரி மறுபடி நம்ம மாடுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கோல். உங்களுக்கு இது மாதிரி எதாவது வறட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த வறட்சி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கோல் மட்டும் போட்டிங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும், மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சத்து கிடைக்காது. ஸோ இங்கே வருங்க, நாங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வைக்கோல் கொஞ்சம் பச்சை புல்லும் கொடுத்துருக்குறோம். அதுக்கே பாருங்க மாட்டோட எலும்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மாடுங்க. ஸோ கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா பச்சை தீனி வைக்கோலில் கொடுக்கணும். கொஞ்சம் கம்மியாக ஆச்சுன்னு வச்சுங்க, பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ நமக்கு கரெக்டாக ஒரு 2-3 வரவே பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ 2-3 கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுறதில்ல. ஸோ பால் திரும்புகிற வரைக்கும், அதாவது இந்த மழை பெஞ்சு இந்த புல்லெல்லாம் வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஸோ எங்களுக்கு வந்து ஊற்ற மாட்டோம். என்ன பச்சை பசைன்னு இருக்குது தண்ணியிலையும் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கட்டுவோம். மழை பெய்யவே இல்லைங்காட்டி எப்படி இருக்குது வருங்க. இந்த சைடு முளைச்சிட்டு அந்த புல்லு கொழிஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வறண்டுருச்சு வருங்க. இதே மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துல பச்சை பசங்க இருந்திருக்கும். நாங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை கட்டி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறண்டுருச்சு. இந்த ஏரியா இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கட்டுறங்காட்டி புல்லு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பச்சையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வாரம் ஒருக்கா தான் கட்டுறோம். நீங்கள் புல்லை பார்த்தா தெரியும் எல்லாம் வாடி இருக்கு பாருங்க. இதே நீங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கட்டியிருந்தீங்கன்னா புல்லு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தம்முன்னு இருந்திருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு அதாவது 10 நாளைக்கு ஒரு இடத்த கட்டுறோம்னு நினைக்கிறேன். வாரத்தில் கூட இல்லை, 10 நாளைக்கு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா புல்லே கட்டிட்டு இருக்கிற தண்ணி. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வைக்கோல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கிடச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு வறட்சி வரப்போன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அது கிடச்சா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க வைக்கோல். ஸோ நீங்களுக்கும் அதே மாதிரி தான் வைக்கோல் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வச்சுருங்க. அது போக பார்த்தீங்கன்னா 3வது என்னென்ன விஷயம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளை பார்த்தீங்கன்னா குறைச்சிருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தீன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கறது கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு எந்தெந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாக கறக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வயசான மாடுங்க, அதோட கன்றுக்குட்டி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லை காளைங்க, இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நம்மளதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 உருப்படி பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸுக்கு போக போகுது. ஸோ வியாபாரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு போய் சொல்லிடுவோம். ஸோ வந்து பார்த்தாங்கன்னு வச்சுங்க, இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டு கொஞ்சம் தான் எலும்பு தெரியுது. இன்னும் வறட்சி வர வர பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சிடும், தீனி இல்லாமல் தண்ணி இல்லாமல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே சொல்லிட்டேன்னா ஒரு நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னா விற்றுடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அடிமாட்டு விலைக்கு தான், அதாவது ரொம்ப கம்மியான விலைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியதாக போயிடும். நம்மளது பார்த்தீங்கன்னா வந்து 1 ஏக்கரா இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக 1 ஏக்கரா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நேப்பியர் புல்லு போட்டிருக்கிறோம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு திங்கிற சோளத்தட்டு போட்டிருக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அது 2 மாதம் ஆயிடும் அது வளர்றதுக்கு. அது வளர்ந்தா கூட பார்த்தீங்கன்னா வந்து அறுத்து போர் போட்டு வச்சிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 2 மாதம் ஆயிடுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு தீவனம் இல்லாமல் பார்த்தோன்னா இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 1 மாதம் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டா இந்த புல்லு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துடும், சோளத்தட்டு வந்துடும், அறுத்து போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த புல்லு இந்த ஏரியா புல்லை மட்டும் அறுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். மறுபடியும் 1 மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஏதாவது புல்லு வளர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த 1 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வைக்கோல் மட்டும் நம்ம போட வேண்டியது நிலைமை வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 லிட்டர் கறக்கிற மாடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா வந்து தீன் கம்மியானங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து 6 லிட்டர் பார்த்தீங்கன்னா 5.5 ஆச்சு, 5 ஆச்சு, 4.5, 4. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கறந்துட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தீன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சத்து போய் அது ரத்தமாக மாதிரி அதுக்கு ரொம்ப பாலாக வரும். ஸோ நம்ம தீன் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறங்காட்டி ஸோ இது மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்கு வந்து இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிக் என்னென்னா, நீங்கள் தவிடு மாடு தீவனம் கட்டுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கட்டிடுங்க. தவிடு தண்ணி மாடு தீவனத்தை நல்லா கலந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் சாயங்காலம் மதியானம் இந்த மாதிரி 3 வேளையில் வச்சுருங்க. இந்த தீனே இல்லாத நேரத்தில் நீங்கள் அது மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி எலும்பு தொல்லை இல்லாத மாதிரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு நம்பிடுறதுக்கு பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தவிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மாடை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். தவிடு மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை, மாடு தீவனம் மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை வாங்கி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதவே பார்த்தீங்கன்னா காட்டி மாடுகளை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே காப்பாற்றலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே பார்த்தாவே தெரியும் எலும்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலும்பு. இதுலேயும் பாருங்கள், இது கொஞ்சம் நிழலில் இருக்கங்காட்டி கரெக்டாக தெரியல. பாருங்கள் எலும்பு தெரியுது பாருங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எலும்பு தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்குமே. நியூஸில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்கிற மாதிரி எங்கேயும் போடவே இல்லை.
மழை வருன்னு போட்டிருக்கு, ஆனால் மழையும் காணும் ஒன்றத்தையும் காணும். ஸோ இதை பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலும்பு தான். ஸோ நம்ம ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தீனி பற்ற மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இலைய வெட்டி வெட்டி கொடுத்துட்டுருக்குறோம். நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக வறண்டு கிடக்கு பாருங்க. இந்த ஏரியாவே மொத்தம் வறண்டு போச்சு.